சரி, ராம்தாஸை பொறுத்தவரை அவங்க 2 பேருக்குள்ள அடிப்படை பிரச்சனைங்கிறது ஃபேமிலி ஃப்ரெண்டு ஃபைட்டும் இருக்கு, உள்ளுக்குள்ள பல அறக்கட்டளை சொத்துக்களும் இருக்கிறது. பெரியவர் ராம்தாஸுடைய கட்சியின் தலைவரான ஜி.கே. மணியின் மகன் தான் உங்களுக்கு லைக்காவுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். அது திமுகவுடைய கைப்பாவையாகத்தான் ராம்தாஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா திமுகவோட கூட்டணி சேர முடியுமா சேர முடியாதான்னா பிரச்சனை. விசிகாவை சேர்ப்பது நல்லதா, பாமகவை சேர்ப்பது நல்லதா? காங்கிரஸ் கட்சி இன்னும் தெளிவாக திமுகவோட இருக்கும் என்பதை விட போகும் என்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது ஏன்னா பிஜேபிக்கு போடுற ஓட்டை இவங்களால வாங்க முடியாது. புளோட்டிங் ஓட்டை எடுத்தா விஜய் வந்தால் வர முடியும். 20ஆம் தேதிக்கு முன்னால் காங்கிரஸ் வருவது என்று சொன்னால் நான் கன்சிடர் பண்ணேன், இதுக்கு மேலே இழுக்கக்கூடாது. அதனால தமிழ்நாட்டிலையும் உடச்சிக்கலாமா வேண்டாமாங்கிற யோசனையில 90% சேரும் நோக்கி போகுது. சரி, இவங்க 2 பேர் சேர்ந்தா 25%. அவங்க சேர்ந்தால் கூடவே திருமாவும் போகக்கூடும். திருமா போனால் அப்ப ராம்தாஸை திமுக சேர்த்துக்கொள்ளும். திமுக மூழ்கிற கப்பல் அப்படின்னு இப்ப நினைக்கிறாங்க எல்லா கட்சியும். ஏப்ரல் 2ஆம் தேதியோட இப்ப இருக்கிற ராஜ்யசபால தமிழ்நாட்டின் 6 வேட்பாளர்களுடைய இது முடியுது. தேமுதிக கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காங்க. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகி இருக்கு. இப்ப அன்புமணி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சேர்ந்தே அதை உறுதி படுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனாலும் ராமதாஸ் அவர்களுக்கு இதுல உடன்பாடு இல்லாத மாதிரியே தான் பேசிட்டு இருக்காரு. அதன் பின்னணி என்ன சார், என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இல்ல, 2 விஷயங்கள் இருக்கு. இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதியோட இப்ப இருக்கிற ராஜ்யசபால தமிழ்நாட்டின் 6 வேட்பாளர்களுடைய உறுப்பினர்களுடைய இது முடியுது. ஸோ அதுல அன்புமணி இவங்களுக்கு தேமுதிக கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுத்தா அவங்களும் வந்துருவாங்க. சரி, அன்புமணி ராமதாஸ் இங்கே தான் இருக்கார், எல்லா காலத்துலையும் இருக்கார். அதனால அவர் இது பண்ண போறதில்லை. சரி, ராம்தாஸை பொறுத்தவரை அவங்க 2 பேருக்குள்ள அடிப்படை பிரச்சனைங்கிறது ஃபேமிலி ஃப்ரெண்டு ஃபைட்டும் இருக்கு, உள்ளுக்குள்ள பல அறக்கட்டளை சொத்துக்களும் இருக்கிறது. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பட் ராம்தாஸுடைய பெரியவர் ராம்தாஸுடைய கட்சியின் தலைவரான ஜி.கே. மணியின் மகன் தான் உங்களுக்கு லைக்காவுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ முழுக்க அது திமுகவுடைய கைப்பாவையாகத்தான் ராம்தாஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா திமுகவோட கூட்டணி சேர முடியுமா சேர முடியாதான்னா பிரச்சனை. விசிகாவை சேர்ப்பது நல்லதா, பாமகவை சேர்ப்பது நல்லதா? இதற்கிடையில ராமதாஸ் அவர்கள் தாவேகா சைடு போற மாதிரியான இல்ல, அங்கதான் வரேன். அதாவது திமுகவும் திமுகல 2011 தேர்தலில் விசிகாவும் பாமக 2மே இணைந்திருந்த போது அது வெற்றியை தரவில்லை. அதாவது இவங்களும் இவங்களுக்கு போட மாட்டாங்க, அவங்களும் அங்க போட மாட்டாங்க, கூட்டணியே அதனால தோத்துச்சு. ஸோ 2ல ஒத்தரை தான் வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கிட்டா விசிகா இருந்தா நல்லதா, பாமக இருந்ததா நல்லதா அப்படின்னு முடிவெடுக்கும் நிலையில் பெருமளவில் விசிகா தேவை என்று திமுக பார்ப்பதாக இருக்கிறது. அதனால நீ அந்த பக்கம் போ என்று இப்போதைக்கு வச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஏன்னா இப்ப அதாவது பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி. அதுல உங்களுக்கு ரஃப்லி உங்களுக்கு அதிமுக, பாஜக, தேமுதிக மற்றும் அன்புமணி ராமதாஸ் பாமக இருக்கிறது. இன்னும் 1-2 சின்ன கட்சி வந்துடும் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு அடுத்த பெரிய கட்சி யாரு? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி இன்னும் தெளிவாக திமுகவோட இருக்கும் என்பதை விட போகும் என்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கறாங்க. உட்கட்சி பூசல்லாம் விட்டுருங்கம்மா. முக்கியமான நபர்கள், அதாவது ராகுல் காந்தியோட யாரும் பேச முடியாது. அவர் வாரத்துக்கு 2 நாள் போன்லயாவது பேசக்கூடிய நபரில் ஒருவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னொருவர் அங்க கேரளால கேசி வேணுகோபால். ஆனா அப்படிப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே தாவேகா சைடு போலாம். இல்ல, அங்கதான் வரேன். அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற பைத்தியக்கார உளறல் தான் இந்த ஓட்சோரி. அதைத்தான் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கார். அவர் கொடுத்த டேட்டா வச்சுதான் பேசினார். ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியுடைய முக்கியமான இந்திய அட்வைசர்ல ஒருத்தர். அவர் கொடுக்கறதான் பேசுறார். ஆனால் அவர் விஜயோடு போனால் நல்லது என்று பார்த்தார்.
இது அவர் தனியாக முடிவு பண்ணல. ராகுல் காந்திக்கு அட்வைசரி கமிட்டின்னு ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10ல மிக முக்கியமான 4-5 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, KC வேணுகோபால்னு சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்தவர், ஜெயராம் ரமேஷ்னு கேரளாவை சேர்ந்தவர், இவங்க இது ரமேஷ் சென்னிதாலா கேரளாவை சேர்ந்தவர். இவங்க 3 பேருமே விஜயோடு கூட்டு சேர்ந்தால் நல்லது. அதாவது இன்னைக்கு விஜயுடைய படங்கள் கேரளாலையும் 10 கோடியை தாண்டி போயிருக்கு. கடந்த 4 படங்கள் அங்க மொத்தமே கேரளால வருஷத்துக்கு 25 படம் தான் 10 கோடியை தாண்டும், 2-3 படம் 50 கோடியை தாண்டும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவருடைய எல்லா படங்களும் போகுதுங்கிறதுனால உங்களுக்கு இவர் இன்னொன்னு கேரளால என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், அங்க ஹிந்துஸ் 45% தான், முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் 53%. முஸ்லிம்கள் கோழிக்கோடு, மலப்புரம், வயநாடு இங்கெல்லாம் அதிகம். கிறிஸ்தவர்கள் எர்ணாகுளம், கோட்டயம், கொல்லம், இடுக்கி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகம். அதே கண்ணூர் இங்கெல்லாம் ஹிந்துஸ் அதிகம். இந்த மாதிரி பிரியிறப்ப இதுல கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள் பெருமளவில் CPM எதிரில் இருக்காங்க. ஏன்னு சொன்னால் அந்த வக்ஃப் போர்டில் சில கிறிஸ்தவ கிராமம், முன்னம்பம்னு நீங்க போட்டீங்கன்னா கூகுள்ல வரும், 600 கத்தோலிக்க மீனவர்கள் கிராமமே எந்துன்னு வக்ஃப் போர்டு சொல்லி அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் போகுது. அதுல இந்த முஸ்லிம் சைட்ல இவங்க இருந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் பிஜேபி தெளிவாக கிறிஸ்தவர்கள் சைடு இருந்ததுனால முனம்பம்லே எர்ணாகுளத்துல பெரிய வெற்றி அடைஞ்சா கூட முனம்பத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. திருவனந்தபுரத்துல மேயராகவே ஜெயிச்சிருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, பிஜேபி போன முறை 17-18% வாங்கினாங்க. அதுல இது வரைக்கும் 1951 முதல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை கூட முதல் தடவை ஜெயிச்ச கட்சி 2வது முறை அங்க ஜெயிச்சதில்லை. ஆனா 2020 முதல் முறையாக CPM LDF பினராயி விஜயன் மீண்டும் ஜெயிச்சார். அதுக்கு காரணம் பிஜேபி பிரிச்ச ஓட்டு. ஸோ 2 பேர்கிட்டையும் எடுக்கிறப்ப யார்கிட்ட இருந்து அதிகமா எடுக்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா பிஜேபிக்கு போடுற ஓட்டை இவங்களால வாங்க முடியாது. ஃப்ளோட்டிங் ஓட்டை எடுத்தா விஜய் வந்தால் வர முடியும். ஆனா இவங்க அந்த முக்கிய காரணமா தாவைக்கு போறதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகம். இல்ல நான் வந்துறேன். ஆனா உண்மையான காரணம் அதுதானா இல்ல இதுக்கு பின்னாடி இல்ல நான் வரேன். அதாவது கேரளால இவருக்கு ஒரு 5-10 சீட்டு கொடுத்தா தன்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஒரு ஸ்டேட்ல தொடர்ந்து 3வது முறை தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை திருப்பி ஜெயிச்சதே கிடையாது. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது 1967 தோத்தாங்க, திருப்பி வரல. குஜராத்ல 30 வருஷமா வரல, மகாராஷ்டிரால 15 வருஷமா இல்லை, இப்போ டெல்லியில 15 வருஷம் தாண்டிடுச்சு. இதுல ஹரியானால இப்ப 3வது தடவை ஜெயிச்சாச்சு பிஜேபி, பஞ்சாப்ல 3வது தடவை ஜெயிச்சாச்சு, இப்ப திருப்பி வருமாங்கிறது சந்தேகம். ஸோ இது வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா இங்கேயும் 3வது தடவை ஜெயிச்சிடக்கூடாது. ஸோ இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு விஜய் இருந்தால் பயனாகும்னு பாக்குறாங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்க எப்பயுமே தேசிய கட்சி தான் ஆளும். அதாவது காங்கிரஸ் தான் பெருமளவுல ஜெயிக்கும், அதோடு அதிமுகவோ அதோடு திமுகவோ கூட்டணி இருக்கும். ஆனா அங்கிருந்து பிரிஞ்ச ரங்கசாமி பிஜேபியோட சேர்ந்து 2 முறையாக ஆட்சி பண்ணிட்டார். ஸோ அதனால திருப்பி அங்கேயும் ஜெயிக்கணும்னா விஜய் இருந்தால் புஷி ஆனந்த் உள்ளூர்காரங்கிறதுனால பிரயோஜனம் இருக்கும். ஸோ அங்கே ஒரு 5 சீட்டு கொடுத்துட்டு, கேரளாவில் ஒரு 5-10 சீட்டை கொடுத்துட்டு, இங்கே 65-70 சீட்டை வாங்கிக்கிட்டா. விஜயை பற்றி தமிழ்நாட்டில் என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆட்சியில் பங்கெல்லாம் விட்டுருங்க, ஜெயிச்சா தான் பங்கு. சரியா? விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்குவார் என்பதை பார்த்தால் இது ஹையஸ்ட் ஜனம் டிவி, கிட்டத்தட்ட அது பிஜேபியுடைய சேனல்னே சொல்லலாம், அவங்க 33-34%. அதற்கு அடுத்து தேர்தல் கணிப்பில் மிக நன்றாக செய்யக்கூடியவர்கள் நம்ம சாணக்கியாக இருக்கட்டும் அல்லது JV ஸ்ரீராம், 2 பேரும் 20 தாண்டுதுங்கிறாங்க. 20 அவங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் போய் இன்னொரு 5-6 எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 28%. அப்ப கன்வர்ஷன்ஸ் வந்துடும். அதாவது 18% ஓட்டை தாண்டறப்ப கன்வர்ஷன்ஸ் வந்துடும், சீட்டு ஜெயிக்க முடியும். இன்னொன்னு, எப்பெல்லாம் காங்கிரஸ் திமுகவுடைய அதிமுகவுடைய ஆட்சியில இருந்து மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி வைக்கிறாங்களோ அப்ப அடி வாங்கினா பலத்த அடி விழுகுது. 2011 63 சீட்டு கேட்டு வாங்கினாங்க. அதாவது முதல் மாடியில CBI வச்சு மிரட்டிக்கிட்டு 2வது மாடியில 63 சீட்டு கொடுக்கலன்னா ராஜாத்தி அம்மாளையே கைது பண்ணிடுவேன்னு கொண்டு போனாங்க. ஸோ 63 சீட்டு வாங்க, கடைசியில ஜெயிச்சது 5 சீட்டு. அந்த 5ல் 3 கன்னியாகுமரி. நெல்லையை தாண்டினாலே திமுகவுக்கு பலம் கிடையாது. ஸோ கன்னியாகுமரியில இவங்க இல்லாமையே ஜெயிக்க முடியும்.
ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு விஜயோட போய் கன்னியாகுமரியும் வெளியில போனா அந்த 5 சீட்டு ஜெயிக்க முடியும். பட் 70 சீட்டை வாங்கி 10-15 எடுத்தா, போன முறை 18 எடுத்தாங்க, இந்த முறை 10 எடுத்தா கூட பரவாயில்ல. பட் கேரளாவும் பாண்டிச்சேரியும் அது உதவும். இப்ப காங்கிரஸ் வந்து தாவேகா சைடு போயிருச்சுன்னு வச்சுப்போம், போயிருச்சு அப்படின்னா அப்ப அங்க திமுகன்றது ஒரு பின்னடைவு. இல்ல அங்கதான் வரேன். பாமக அதிமுக இப்ப அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா, அதாவது இன்னும் ராகுல் காந்தி 50-60% இருந்தார். அதன் பிறகு பீகார் தேர்தல் தோல்வி கொஞ்சம் பயமுறுத்தியது. பட் கேரளாவுக்கு பிறகு இவரும் சீட்டை குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப விஜய் 65-70 வரை தயாராக இருக்கார். ஒண்ணு கொடுத்திருக்கார், 20ஆம் தேதிக்கு முன்னால் காங்கிரஸ் வருவது என்று சொன்னால் நான் கன்சிடர் பண்ணேன், இதுக்கு மேல இழுக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு கடைசியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கார். முந்தா நேத்தைக்கு ஆட்சியில் பங்கு என்பதை பற்றி அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் பேசினாங்க. அதற்கு வெளியில இருக்கிற நீ எல்லாம் எவன்டா பேசுறதுன்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் போட்டார். அதை யாரும் கண்டிக்கல. அதன் பிறகு எம் அப்துல்லா என்ன பண்ணாரு, ஆட்சியில் பங்கு என்பது RSS திட்டம், அதுல போய் மாணிக் தாக்கூர் இது பண்ணிட்டாருன்னு ஒரு ட்வீட் போட்டார். அதற்கு மாணிக் தாக்கூர் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க தான் இந்தியா ஃபுல்லா RSSையும் பிஜேபியும் எடுத்துக்கிறோம், 99ல அவங்களோட கூட்டு சேர்ந்து நீ 5 வருஷம் அமைச்சரவையிலே இருந்திருக்கிற, ஸோ இந்த பிஜேபி பூச்சாண்டிலாம் எங்கிட்ட காட்டாதுன்னு திருப்பி நேத்திக்கு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ தெளிவாக மாணிக்கம் தாக்கூர் என்பவர் ராகுலுடைய உட் சர்க்கிள்ல இருக்கிற எம்பிஸ்ல ஒருத்தர். அழகிரி திருப்பி பேட்டி, முன்னாள் தலைவர் அழகிரி இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கார் தமிழ் இண்டோல, ஆட்சியில் பங்குன்னு. ஸோ ஆட்சியில் பங்கோடு 65-70 சீட்டு கொடுத்தால் விஜயோடு போவதை 2ஆம் கட்ட டெல்லி வரை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். ராகுல் காந்திக்கு ஒரு சிறிய பயம், இண்டி கூட்டணியில ஏற்கனவே எல்லா கட்சியோட சண்டை போட்டு மகாராஷ்டிரால கூட்டணியே இல்லைன்னு பிரிஞ்சுதான் நிக்க போறாங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன் அங்க வருது. அதனால தமிழ்நாட்டிலையும் உடைச்சிக்கலாமா வேண்டாமாங்கிற யோசனையில 90% சேரும் நோக்கி போகுது. சரி, இவங்க 2 பேர் சேர்ந்தா 25%, அவங்க சேர்ந்தால் கூடவே திருமாவும் போகக்கூடும். திருமா போனால் அப்ப ராமதாஸை திமுக சேர்த்துக்கொள்ளும். ராமதாஸ் அவர்களை மட்டுமே வச்சு இந்த தேர்தலில் வின் பண்ண முடியுமா? ஏன்னா இப்ப கூட்டணின்றது பலம்னே பாத்தீங்கன்னா விசிகா, அப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ். இல்லம்மா, நீங்க போரால நிறுத்த முடியாது. 2006ல எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டு ஜெயலலிதா நின்னாங்க, எந்த கட்சியுமே இல்லை. அதாவது 2 கம்யூனிஸ்ட், இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, காங்கிரஸ், டெல்லி காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாரையும் கூட்டணி வச்சு அவங்க ஜெயிச்ச உடனே இவர் உட்காந்து என்னது வன்னியர் கட்சி, இந்த யாதவர் கட்சின்னு ஒரு கட்சி, அதுக்கப்புறம் முதலியார் கட்சின்னு ஒரு கட்சின்னு எல்லா ஜாதி சேர்த்து ஜெயிக்க முடியல சார். அதாவது திமுக மூழ்கிற கப்பல் அப்படின்னு இப்ப நினைக்கிறாங்க எல்லா கட்சியும். திமுகவோட போய் நின்னால் நீங்க போய் கேமரா எடுத்துட்டு போனா கரண்ட் பில்லு இப்ப எவ்வளவு கட்டுறீங்கன்னு கேட்டா எல்லாரும் சொல்லிடுவாங்க, 250 ரூபா கட்டின சின்ன வீட்டுக்காரன் இப்ப 1000 ரூபா கட்டுறான், 750 ரூபா கட்டணும், 3000 ரூபா கட்டணும், 4000 ரூபா கட்டுறோம், 10,000 ரூபா கட்டுறான். நீங்க 1000 ரூபா ஃப்ரீ, இதெல்லாம் கரண்ட் பில் ஒன்ன பத்தி மக்கள் யோசிச்சாலே போயிடும். ஸோ இன்னைக்கு பெருவாரியான அதிருப்தி இருக்கிறது. இதை மாற்ற முடியும்னு திமுக நினைக்குது. ஆனா ஃபீல்டுக்குள்ள போனீங்கன்னா 2 நாள் முன்னாடி என்ன சொன்னாங்க, அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை இது பழைய பென்ஷனுக்கு சமம் பாராட்டுனாங்க. இன்னைக்கு அதே ஜாக்டோஜியோ இல்லை, இதுலயும் எங்ககிட்ட இருந்து பழையபடி 10% மாசம் சம்பளத்துல பிடிக்க போறீங்க, நீங்க சொல்லுகிற தொகை அது வட்டியோட கம்மியா வருது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இனிமேல் இன்னும் அடுத்த 2 நாள்ல அவங்க மீண்டும் போராட்டத்தை அறிவிக்கலாம். சோ திமுக இன்றைய நிலையில் காங்கிரஸ் கூட இல்லைன்னா அது மூழ்கும் கப்பல். அந்த நிலையில இதுவும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த பக்கம் போனாங்கன்னா ராமதாஸ் இங்கே போகக்கூடும். சோ அப்படி ஒரு நிலை வந்தால் அதிமுக பாஜக 100, அதாவது 2016 ரிசல்ட்டே வரலாமா. 2016ல முதல் கூட்டணி 140, 2வது கூட்டணி 80, மற்ற கட்சிகள் ஒரு 5-10. கிட்டத்தட்ட இங்க முதல் கூட்டணி அதிமுக பாஜக வரலாம், 2வதாக விஜயே வரக்கூடும். நான் சொல்றது விஜய் காங்கிரஸ் விசிக வந்தால் கிட்டத்தட்ட 2011ல விஜயகாந்த் சேர்ந்தப்போ திமுகவுடைய சீட்டு 20க்கு கீழே போன மாதிரி இந்த முறை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ ஒரு பக்கம் ராகுல் காந்தி என்ன செய்வார்னு தெரியாது. ராகுல் காந்தி முடிவின் அடிப்படையில் பாமக விஜயோடு போகுமா திமுகவோடு போகுமாங்கிறது பார்க்க வேண்டிய விஷயம்.